ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மீண்டும் இந்த மாலை வேளையில் உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். புதிய உடன்படிக்கையை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் பழைய உடன்படிக்கை அல்லது த ஃபர்ஸ்ட் கவனன்ட் என்று அழைக்கப்படக்கூடிய சீனாய் மலையில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய 10 கட்டளைகளுக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லேலூயா. அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய மாலை வேளையில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு 10 commandments and the principles of love. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த உடன்படிக்கையாக இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் நோவாவோடு கூட, ஆதாமோடு கூட, ஆபிரகாமோடு கூட, தாவீதோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை அனைத்திலும் ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைக்கிறார். வெரைட்டி ஆஃப் ப்ராமிசஸ். ஆமென் ஸ்தோத்திரம். நோவாவோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது சில வாக்கு தத்தங்களை, சில ப்ராமிசஸை கொடுக்குறார். இனிமேல் இந்த பூமியை ஜலத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் நோவா. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமோடு கூட பேசும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவனை கொண்டு சில ஆமென் வாக்கு தத்தங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், புதிதாய் கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்குள்ள நம்மையும் கர்த்தர் நினைத்து பார்த்து உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை பெரிய பட்டியல் இடுகிறார். அதே போல தான் ஆமென் சீனாய் மலையில் தேவன் செய்து ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த உடன்படிக்கையிலேயும் லாட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராமிசஸ் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பட் ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருப்பாருன்னா, ப்ராமிசஸ் நிறையா, ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கமிட்மெண்ட் ஒன்றே ஒன்று தான். ஹல்லேலூயா. Amen. Variety of promises, but the commitment God expects from you and me is single commitment. ஒரே ஒரு கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா ஒரே ஒரு அர்ப்பணிப்பு மட்டும்தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட தேவனில் அன்பு கூறுவாயாக. இதை மட்டும்தான் ஆண்டவர் கேட்குறார் உங்ககிட்ட. All God expects is your love. சென்னிவனான உங்களுடைய அன்பு. ஹல்லேலூயா. உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் உங்களை நேசிக்கிற நேசத்தில், அவருடைய கமிட்மெண்ட்டில் அவர் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். ஆனால் உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே நாம் வச்சிருக்கிற அன்பு, அல்லது அவரை நேசிப்போம், உண்மையாக நேசிப்போம்ப்பா, முழு இருதயத்தோடு நம்ம நேசிப்போம், உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற அன்பில் எந்த ஒரு களங்கமும் இராதுன்னு பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், பாடல்களில் பாடுறோம். ஆனால் நம்முடைய கமிட்மெண்ட்டில் என்னல்ல, உண்மை இல்லை. ஹல்லேலூயா. சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட அந்த முதல் உடன்படிக்கை ஏன் பிழையாய் போனது தெரியுமா? அகெயின் நாட் ஆன் காட் சைட், தேவனுடைய சைடில் இல்லை, ஆன் த பீப்புள் சைட், இஸ்ரவேல் ஜனங்கள் சைடில் ஏன் பிழையாக போனதுன்னா, அவங்களுடைய அன்பில் அவங்க என்னவா இருந்தாங்க, உண்மையற்றவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. உண்மையற்றவர்கள். வாட் இஸ் த மெயின் வீக்னஸ் ஆஃப் சீனாய் கவனன்ட்? ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை என்று திரும்பவும் உடன்படிக்கையை புதுப்பிக்க காரணம் என்னன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, the primary weakness of the Sinai covenant was not in its loss. சீனாய் உடன்படிக்கையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையினுடைய பலவீனம் உடன்படிக்கையினுடைய கட்டளைகளால் அல்ல, நியாய பிரமாணத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. இட் இஸ் a lack of the willing of heart to obey him. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த தயக்கம், ஆண்டவருக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறதுல அவர்களுக்கு இருந்த ஆமென் அந்த மாய்மாலந்தான் சீனாய் உடன்படிக்கை பிழையா போனதற்கு காரணம். ஹல்லேலூயா. நான் உண்மையாக நம்புகிறேன், இன்ஃபேக்ட் அது பிழையா போகலை அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்க வாய்ப்பில்லை. ஸோ நான் நம்புகிறேன், இன்ஃபேக்ட் அது பிழையா போகும் என்பது பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவே தெரியும், அறிந்திருக்கிறார். என்ன விஷயம்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், அவரை உண்மையாக நேசிப்போம், அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்,
நாங்கள் ஒபே பண்ணுவோம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலும் அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படி அவர்களை பலப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? So because the people of Israel or the Israeli citizens were not given the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்படாதபடினால அவங்களுக்கு பிரமாணங்களை புரிந்து கொள்ளுகிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லாதபடினால அவைகள் மேசியாவை பற்றியது என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ள அவர்களால் வர முடியல. காரணம், அவர்களை அதை புரிய வைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இல்லாதபடினால. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சினாய் கவனன்ட்ல பிழை ஏற்பட்டது ஆன் த பீப்புள் சைடு. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2:14, ஜென்ம சுவாபமானவனோ அல்லது ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களால் அந்த சீனாய் உடன்படிக்கையை சரிவர பின்பற்ற முடியாததனுடைய காரணம் என்னென்னா, அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது அந்த ஒவ்வொரு உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வாட் எவர் இட் மைட் பி, அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இன்ஃபேக்ட் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. ஒரு நீங்கள் கேட்கலாம், ஆவியானவரை தேவன் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை எப்படி குற்றப்படுத்த முடியும்? அவர் கொடுத்துருக்கணும்ல, கொடுத்திருந்தா தானே அந்த ஜனங்கள் தேவனை பின்பற்றி இருப்பார்கள். நோ, ஆண்டவர் மோசே கொடுத்திருந்தார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார். இவர்களை எழுப்பி அவர்களை கொண்டு பேசினார். ஏன்னா நிச்சயமாக தேவனுடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களோ அதற்கு மேற்பட்ட ஜனங்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் உறவாட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசும்படி சீனாய் மலையில் இறங்கி வர்றார். ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வந்த பொழுது அந்த மலை அதிருது. அந்த மலை அதிருது, பயங்கரம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த ஜனங்கள் பார்த்திராததுனால உடனே அவர்கள் மோசேட்ட சொன்னாங்க, மோசே, எங்கனால் அது தாக்கு பிடிக்கவே முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ஆகவே ஒன்று செய்யுங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கி கொண்டு வந்து எங்களிடத்தில் சொல்லுங்க. நாங்கள் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. I don't want to hear. We don't want to hear the voice of God straight away. நீர் எங்களுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், கேட்டு எங்களுக்கு சொல்லும் என்று இவர்கள் தீர்மானம் பண்ணாங்க. So it is their decision that they don't need to hear from God. தேவனிடத்திலிருந்து நேரடியாக கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, ரொம்ப பயப்படுறீங்க, அதனால நான் என்ன செய்கிறேன், மோசேயை வைத்திருக்கிறேன், ஜோஷுவா வைத்திருக்கிறேன். தென் தீர்க்கதரிசிகள் எழுப்புகிறார், நியாயாதிபதிகள் எழுப்புகிறார். எழுப்பி அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்துகிறது போல இல்லை. ஹல்லேலூயா, அந்த பாக்கியத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த மாலை வேளை நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா, என்ன ஒரு பாக்கியம்! இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்திராத ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அதே தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பவுல் மிக அழகாக இதை சொல்லுகிறார். பிகாஸ் பால் இஸ் ஆல்சோ ஜூ, அவர் ஒரு யூதன் தானே. எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென், ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். So what is the main difference between the Sinai covenant and the new covenant? ரெண்டினுடைய அம்சங்கள் ஒன்றுதான், ரெண்டுடைய சத்தியங்கள் ஒன்றுதான்.
ஆமென். ஒரே ஒரு மாற்றம். அது கல்லால் எழுதப்பட்டது, அது எழுத்தாக இருந்தது, கடினமாக இருந்தது, ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதே பிரமாணங்களை கர்த்தர் இன்றைக்கு கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அது ஆவியாக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது. அவைகளின்படி நடப்பதற்கு நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை அல்லது புதுப்பிக்கப்பட உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்றால், சீனாய் கவனன்ட் பிழைத்து போனது. ஏன் பிழைத்து போனது? ஜனங்களால் அதற்கு கீழ்ப்படிய முடியல. ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை? அவர்களுக்கு யார் கொடுக்கப்படலை? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. அதனால தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமா? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்புறம் நீங்கள் 10 கட்டளைகளை குறித்து நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. நம்ம அதை தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 15 வரை வாசிப்போமா? அவர்களுடைய மனது கடினப்பட்டது. யார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு அல்ல, பழைய உடன்படிக்கை வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கண் என்ன செய்கிறார்? திறந்து விடுகிறார், திறந்து விட்டார். ஹல்லேலூயா. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் மேல் என்ன செய்கிறது? இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ அவர்களுடைய இருதயத்திலிருந்து முக்காடு என்பது அந்த கவரிங் அல்லது அதை பார்க்கக்கூடாதபடி இருந்த மறைவு கர்த்தர் நீக்கினார். பட் இன்னைக்கு யூதர்கள் இஸ்ரேலில் முக்காடு நீக்கப்படாமல், கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறாங்க. சீக்கிரமாய் ஆண்டவர் வருவார், அவருடைய கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம 10 கட்டளைகள், இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லவ், அதுக்கு நேராக வருவோம். மற்றவங்களோடு இதை ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறத உங்களுக்கு கூட பணியாற்றுகிறவர்கள் அல்லது உங்ககிட்ட கூட இருக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட இதை என்ன செய்யுங்க? நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே காப்பி ரைட் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம்? மற்றவர்களோடு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படட்டும்? திறக்கப்படட்டும். சரி, இப்பொழுது யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 10 கற்பனைகள். ஸோ இந்த 10 கற்பனைகளும் என்ன? தே ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லவ். கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்த அன்பின் பிரமாணம் அல்லது அன்பின் விதிகள். எப்படி நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை ரொம்ப ரத்தின சுருக்கமாக சமரைஸ் பண்ணி பிதாவாகிய தேவன் கொடுத்தது தான் 10 கற்பனைகள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இருக்கிறது 613 கட்டளைகளில் யூத ஜனங்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அவைகள் நமக்கு பொருந்தாது. ரைட்? ஸ்தோத்திரம். அந்த கட்டளைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு பின்னாடியெல்லாம் தண்டனையும் இருக்கும். நீ இதை செய்யலைன்னா உனக்கு அது, இதை செய்யலைன்னா இதுன்னு சொல்லி மற்ற விஷயங்களுக்கெல்லாவற்றுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருப்பார்? ஃபைனை இம்போஸ் பண்ணியிருப்பார், தண்டனைகளை வைத்திருப்பார். ஆனால் இந்த 10 கட்டளைகள் அல்லது கற்பனைகளை மாத்திரம் ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. இது நீங்கள் விரும்புனீங்களாலும் சரி விரும்பாட்டாலும் சரி கண்டிப்பாக இதை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இது அகைன் மறுபடியும் சொல்கிறேன், இது யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், உண்மையாகவே எல்லா தேசங்களும் இந்த 10 கற்பனைகளை மாத்திரம் பின்பற்றினாலே போதும். அந்த தேசத்துக்கு அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒரு சட்டம் தேவையே இருக்காது. போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. இராணுவம் இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவு குழப்பம் இருக்காது. எது மட்டும் இருந்தால் போதும், 10 கற்பனைகளை ஒரு தேசம் கீழ்ப்படிஞ்சா போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சீக்கிரமாக நடக்க போகுது. மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். எகெயின் அவர் வந்து இந்த பூமியை 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது அன்றைக்கு லாவாக என்ன இருக்க போகுது தெரியுமா? இந்த 10 கற்பனைகள் தான், அவருடைய கட்டளைகள். தோராதான் ஸ்தோத்திரம் அன்றைக்கு இந்த பூமியில் பிரமாணமாகவே இருக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கிளியர்லி இட் ஸ்டேட்ஸ், மெசியா வரும்பொழுது பர்வதங்களின் மேல், பர்வதங்களுடைய கொடுமுடியின் மேல் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நியாய பிரமாணம் தான் என்னவா இருக்க போகுது. அன்னைக்கு எல்லா இந்தியா முதற்கொண்டு எல்லா தேசத்தினுடைய பார்லிமெண்ட்ஸ்லையும் சட்டப்பேரவைகள்லையும் என்ன இருக்கும் தெரியுமா? 10 commandments, 10 கற்பனைகள் இருக்க போகிறது. அதனால் இப்போவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு என்னவா இருக்க போகுது?
லாவாகவே இருக்க போகிறது. எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, கடந்த நாட்களில் 3 கற்பனைகளை பார்த்தோம். முதல் கற்பனை, ஐ ஆம் த லார்ட் யோர் காட், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன லெட்டரை பற்றி பார்த்தோம்? ஆலஃப் என்கிற முதல் லெட்டரை பற்றி பார்த்தோம். விச் மீன்ஸ் ஹீ இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அவர் தான் ஆக்ஸ், ஹெட் ஆஃப் த ஹவுஸ். நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர் அவர் தான். தைரியமாக சொல்லலாம் ஜோஷுவாவை போல, நானும் என் வீட்டாரும் என்றால் ஆமென், எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் என்ன செய்வோம்? சேவிப்போம். ஹல்லேலூயா. ஹீ இஸ் அவர் ஹெட், ஹீ இஸ் அவர் ஹெட். ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது கட்டளை, யூ ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ். ஆமென், ஸ்தோத்திரம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது எழுத்து பெத் என்கிற எபிரேய எழுத்தை சொன்னேன். பெத் என்றால் வீடு என்ற அர்த்தம். ஆமென், வீடு என்கிற பொருள் உள்ள அந்த லெட்டரை நம்ம பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்ன அர்த்தம்? ஆமென், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் வேற தேவர்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே என்னல்ல இடம் கிடையாது. ஆமென், அது மனிதனாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வேறு காரியங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன கொடுக்காதீங்க? இடத்தை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. there is no number to God. மூன்றாவது, ஆமென், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அல்லது உன் தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவாயாக. ஆமென், தேவன் நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவர் தான் நம்முடைய வீட்டினுடைய ராஜா. நம்முடைய வீட்டில் எப்போவுமே கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்க வேண்டும், இல்லையா? அவருடைய உயர்ந்த துதி சங்கீதம் 150, சங்கீதம் 149 சொல்லப்படுகிறது. அவருடைய வாயில துதியும், ஆமென், அவருடைய கையில் பட்டயத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாயில துதியும் என்பது எக்ஸால்டட் பிரைஸ், அவரை உயர்த்துகிற துதி அல்ல, அவரின் உயர்ந்த துதி என்று தாவீது சொல்வான். ஆமென், சங்கீதம்ல நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை உயர்த்துங்க. டு யூ எக்ஸால்ட்? எப்படி ஒரு கேமல், கிமல் அந்த வேர்டு, எப்படி ஒரு ஒட்டகம் உயர தன் மேல் அமர்ந்திருக்கிறதோ, உயர தூக்கி பிடிக்கிறதோ, அதுபோல் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரை உயர்த்துங்க. ஆமென், கர்த்தர் கிருபையாய் திரும்ப நமக்கு ஆலயங்களை திறந்து கொடுத்திருக்கிறார். திரும்பவும் எப்போ மூடப்படும் என்பது நமக்கு தெரியாது, மூடப்படக்கூடாது. அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் வருகிற நாட்கள் கொடிய நாட்கள், கொரோனாவை விட மிக மோசமான பிரச்சனைகளை, திருச்சபை உபத்திரவங்களை வர நாட்களில் சந்திக்க போகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த நாட்களில் ஆத்ம ஆதாயத்தை என்ன செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க. இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு தைரியமாக பேசுங்க, தைரியமாக சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு பார்க்கும்போது ஆத்ம ஆதாய பணி என்பது தோய்ந்து போய்விட்டது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தோய்ந்து போய்விட்டது. இட்ஸ் ரியலி சேட். ஆமென். we have become so weak in soul winning. சபை வளர்ச்சி என்பது இன்றைக்கு குறைந்து போகிறது. ஆமென். பயாலஜிக்கல் growth தான் சபையில் பார்க்குறோம். பயாலஜிக்கல் growthனா அந்த சபையிலே பிள்ளைங்க பிறந்து அதே வளர்ந்து அதே பெரிதாகிறது. ஆமென். அல்லது டிரான்ஸ்ஃபர் growth, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்தால் ஒரு நல்ல சபையாக பார்த்து போகிறது. ஆனால் புதிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சு போச்சு. காரணம், நம்ம ஆண்டவரை உயர்த்தலை. ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே கமிட்மெண்ட் இது தானே, அன்பு தானே, அவரை நேசிக்கணும்னு தானே. ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் பேதுருட்ட என்ன சொன்னார்? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆட்டு குட்டிகளை நீ என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை நேசிக்கிறன்னா ஆத்ம ஆதாயம் பண்ண, என்னை நேசிக்கிறேன்னா இயேசுவை பற்றி சொல்லு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசுத்தம் திருச்சபை விசுவாசிகளுக்கு நான் தயவாய் சொல்கிறேன், ஆமென், இன்னும் தீவிரமாக கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயங்களை நம்ம பண்ணணும். தைரியமாக இறங்குங்க. எவ்வளோ நாளைக்கு நம்ம ஆமென் சும்மாவே இருந்துட்டோம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து ஆமென் ஆத்தும ஆதாய பணியில் இறங்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது கட்டளை அல்லது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஷபாத், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 4வது எழுத்து எபிரேய எழுத்து தாலத் என்கிற எழுத்து. தாலத் என்கிற அந்த எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எது மாதிரி இருக்குன்னா, ஒரு டோர் மாதிரி இருக்கும், கதவை போன்று இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷபாத் என்று சொன்னாலே, ஓய்வு நாள் என்றாலே ஓய்வு, ரெஸ்ட் தானல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ டோர்
யார் அந்த டோர்? ஜீசஸ் இஸ் த டோர். இயேசுதான் அந்த வாசல். ஆண்டவர் சொல்லலையா, நானே வாசல். ஆமென். என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசலாகிய டோராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நுழையும் போது அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? இளைப்பாறுதலை கொடுக்குறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இளைப்பாறுதல். ஆண்டவர் நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். அவரை தவிர வேற ஒரு தெய்வத்துக்கு நம்ம இடம் கொடுக்கல. நம்ம வீட்டில் அவரை உயர்த்தி பிடிக்கும் பொழுது கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்குறார்? ஒரு குடும்பத்திற்கு ரெஸ்ட்டை கொடுக்குறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பூமியில் குடும்பம் அப்படின்றத கொண்டு கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறார். என்ன பிரதர், என்ன சொல்கிறீங்க? குடும்பம் உங்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்கா, இல்லை ஏண்டா குடும்பம் நமக்கு வந்துச்சுன்னு இருக்கா? சிலர் வீட்டுக்கு வர்றதே இல்லை. சில பிரதர்ஸ் இன்னுமே நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென். காரணம் லேட்டாக போவோம். வீட்டுக்கு போனால் ரணகலந்தான், ஒரே சண்டை தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஃபேமிலியே ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? த்ரூ ஃபேமிலி காட் கிவ்ஸ் அஸ் ரெஸ்ட். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்கிற வாசலின் வழியாய் எந்த குடும்பமும் உட்பிரவேசித்திருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? எந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த குடும்பத்திற்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, தேவைகள் இல்லாமல் இல்லை, வியாதிகள் வராமல் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வருத்தத்தோடு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்தணுன்ற அவசியம் இல்லை. பாரத்தோடு இந்த குடும்ப பாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம் இன்சைட் த டோர் ஜீசஸ். இயேசு என்கிற வாசலின் வழியாய் உட்பிரவேசிங்க, நான் உங்களுக்கு ஷபாத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே எங்களுடைய குடும்பத்தில் இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். we really enjoy the family. எனக்கு the best place in the world எது தெரியுமா? with my wife and with my children. என் மனைவியோடும் என் பிள்ளைகளோடு கூட இருப்பது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே, இளைப்பாறுதலே. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்களுக்கும். அதே நேரத்தில் கிறிஸ்துவின் வழியாய் ஒரு குடும்பம் உட்பிரவேசிக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு தேவன் ஷபாத்தை கொடுக்கிறது அப்படின்றது இன்னொரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்குது. என்னன்னா, யாரெல்லாம் கிறிஸ்து என்கிற டோரின் வழியாக இந்த ஷபாத்துக்குள்ளே வருகிறார்களோ தேவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? God has an eternal Shabbat. Hallelujah. Amen. We are traveling towards the real rest. Amen. Amen. ஸ்தோத்திரம். ஸோ அந்த நித்திய ஆமென் இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபோர் டெஸ்ட் தான் இந்த குடும்பம். ஹல்லேலூயா. ஒன்று, உங்கள் குடும்பம் பரலோகத்திற்கு ஃபோர் டெஸ்ட்னா தெரியுமா? நீங்கள் ஸ்வீட் கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், ரைட், என்ன செய்வாங்க? நீங்கள் போன உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணவே வேண்டாம். முதல்ல போன உடனே அப்படி பிச்சு கொஞ்சம் மைசூர் பாகு, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காரம், அந்த ஸ்வீட்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உங்களை அப்படியே மண்டே கழுவிடுவாங்க. ஹல்லேலூயா. கடைசியில் அவங்க கொடுத்ததில் எல்லாத்துலேயும் 1/2 கிலோ நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அதான் ஃபோர் டேஸ்ட் இல்லையா? முன் ருசி. ஒன்று உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு முன் ருசியாக இருக்கணும், அல்லது உங்கள் குடும்பம், ஆமாம் நீங்களே சொல்லிட்டீங்க, நான் இந்த சொல்ல, ரைட்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாதிரி தான் கிறிஸ்து என்கிற அந்த டாலத்து வழியாக, அந்த டோர் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். தி இட்டர்னல் ரெஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எது? இந்த பூமியில் நாம் ஆமென் குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பாடி துதித்து அவரை ஆராதித்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்கிற ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் ஆல் அபவுட் லவ்விங் காட். இட்ஸ் ஆல் அபவுட் காட் லவ்விங் யூ. பாருங்கள், இப்போ சொல்லுங்கள், 10 கற்பனைகள் வேண்டான்னு சொல்லுங்களேன், வேண்டான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாராவது முடிஞ்சு போச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ரைட். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது ஆமென் கற்பனை என்னது? ஆமென். ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தருடைய எத்தனாவது வசனமா? 20:12 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். ரைட். 5வது லெட்டர் ஹே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். லெட்டர் ஹே. HEY ஹே. ஹே அப்படின்ற லெட்டர் அதனுடைய பிக்சர் என்னென்னா விண்டோ. விண்டோ இது ஜன்னல், அதுதான் பிக்சர். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ அதனுடைய அடிப்படையில் 10 கற்பனைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அம்மேன் ஆண்டவர் வீட்டில் யாரை கொடுத்துருக்கிறார்? நமக்கு தகப்பனையும் தாயையும். அன்பான வாலிப தம்பி தங்கச்சிக்கு, சின்ன குழந்தைங்க, இதை உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனையும் தாயையும் கொடுக்குறார். யாரை கொடுத்துருக்கிறார்? ஃபாதர் அண்ட் மதர். ஆமென். சேஃப். நான் சொல்கிறது என்னடா, இப்போ என்னுடைய தகப்பன் தாய் நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வரும்போது, ஸோ நாம் இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் தகப்பனும் தாயுமா இருக்கிறேன், என்னுடைய 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ வீட்டிற்குள்ளே டோருக்குள்ளே பூந்து அழகான ஒரு குடும்பத்திற்குள்ளே நீங்கள் வந்தவுடனே, இந்த குடும்பத்தில் கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? ஒரு தகப்பனையும் தாயையும் வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? ஒரு விண்டோவாக வச்சிருக்கிறார், ஒரு ஜன்னலாக தகப்பனையும் தாயும் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், இட் இஸ் த்ரூ யுவர் ஃபாதர் அண்ட் மதர் யூ ஹாவ் டு see the world. உங்கள் அப்பா அம்மா தான் ஜன்னல் வழியில் உங்களுக்கு உலகத்தை காமிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரைட். உங்களை கூப்பிட்டு போய் ஜன்னலில் உட்கார வச்சு இல்லையா, அம்மா சோறு ஊட்டும் போது என்ன செய்வாங்க? தூக்கி இடுப்பில் வச்சுட்டு என்ன செய்வாங்க? வெளியில் இருக்கிற காக்காவை காமிச்சு என்ன செய்வாங்க? உண்மையாகவே அம்மா பார்த்து அம்மன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் உண்மை இல்லையா? அவர் தான் அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு தானே வருவார். ரைட். இன்ஃபேக்ட் அம்மா பார்த்து இவர் தான் டேடின்னு சொன்னார். டேடின்னு யாரை காமிச்சாங்களோ அவங்க தான் டேடியே. ஹல்லேலூயா. ஆனால் அம்மா யாருன்றது குழந்தைக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த உலகத்தை நமக்கு காண்பிக்கிறவர்கள் யார்? தகப்பனும் தாயும். தே ஆர் த விண்டோஸ். ஸோ இந்த 10 கற்பனைகள் இன்னைக்கு குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது, ஸோ 1 2 3 4 முதல் 4 கற்பனைகளும் இட் இஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் வித் மேன் அண்ட் காட். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவு. மீது 5 என்ன சொன்ன? மனிதனுக்கும் உள்ள உறவு. முதல் 4 நான் தேவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதும், அடுத்தது தேவன் எனக்கு இந்த தேசத்திலே, அப்படி வசனம் வருது இல்லையா, இந்த தேசத்திலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த சமுதாயத்தில், wherever you are, இந்த ஃபேமிலியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் உறவே நம்முடைய தாயும் தகப்பனும். அவர்கள் தான் நம்முடைய விண்டோ, நம்முடைய ஜன்னல். அவங்க தான் நமக்கு உலகத்தை காமிக்கணும். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அநேகருக்கு விண்டோ எது? உங்களுடைய மொபைல் ஃபோன் இல்லையா? அதுதான் உங்களுக்கு விண்டோவாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் எதன் வழியாக நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க? உங்களுடைய மொபைல் ஃபோன் வழியாக உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் உலகம். இல்லை, அதெல்லாம் மாய. எல்லாம் மாய, எல்லாம் அழிந்து போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றும் நிலையல்ல. தயவு செய்து வாழ்க்கையை சினிமாவிலோ மொபைல் ஃபோனிலோ கற்றுக்கொள்ளாதிருங்கள். லேர்ன் லைஃப் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பார்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் சொல்ல தெளிவாக கேளுங்க. குழந்தைகள் கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. அப்பா அம்மா தான் நமக்கு விண்டோ. அவங்க தான் ஜன்னலை திறந்து சமுதாயத்தை காமிக்க போகிறாங்க. இந்த சமுதாயத்தை நீ பாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சமுதாயம் ரொம்ப முக்கியம். இது பாழா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இது பாவம், இது தவறு, இதுதான் சரி என்று அவர்கள் உங்களுக்கு எதை காண்பிக்கிறார்களோ. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ். நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமாம், பெற்றோர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோர்கள் இல்லை, எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, எங்கள் குடும்பத்தை நான் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திருச்சபையினுடைய பாஸ்டர் உங்களுடைய விண்டோவாக நீங்கள் வைத்துக்கொள்ள. அவருடைய ஆவிக்குரிய தகப்பன், அம்மேன், உடைய ஆவிக்குரிய தாயின்னு இருப்பாங்க இல்லையா, அது கண்டிப்பாக பாஸ்டர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு மூப்பராக இருக்கலாம், உங்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு யூத் லீடராக இருக்கலாம். அநேகருக்கு அம்மன் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாலிபர்களை வழி நடத்தி செல்லக்கூடிய சர்ச்சுடைய யூத் லீடராக இருக்கலாம். ஒருவேளை உனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன் இல்லை, அவர்கள் உலகத்தை தவறாக உனக்கு காண்பிக்கிறார்கள் அப்படின்னா, அம்மன் நீ தனியாக இல்லை. God has given you a lot of spiritual parents. அவர்களிடத்தில் நீ என்ன செய்? உலகம் நான் என்னன்னு கற்றுக்கொள்ளுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
ஆமென். 10 கற்பனைகள் இது முக்கியமான ஒரு கற்பனை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஆமென் பார்வையில் நீங்கள் உலகத்தை என்ன செய்ய வேணும்? பார்க்கணும். ஏன் ஒரு நாள் வரும், நீங்கள் திருமணமாகறீங்க, தென் அந்த பிரமாணத்திலேருந்து நீங்கள் விடுதலையாகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா தான். அடுத்தது நீங்கள் பிள்ளை பிறந்து நீங்கள் என்னவா மாறுறீங்க? அப்பா அம்மாவா மாறி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆமென் உலகத்தை என்ன செய்கிறீங்க? கற்றுக் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறோம். we don't know where our children are learning. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு தயவாக நான் சொல்கிறேன், you are the best teachers. பேரண்ட்ஸ், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு டீச்சராக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் முதல்ல டோருக்குள்ளே போனால், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல டோருக்குள்ளே போனீங்கன்னா, 4வது கற்பனை, நீங்கள் உங்கள் வீட்டில் ஷபாத்தை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது புரியுதா? அதனால தான் தேவசுத்தம் திருச்சபையில் நம்ம ஷபாத்தை கட்டாயமாக வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதல், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் ஷபாத். ஸோ வாட் வி டூ இன் அவர் சர்ச், இது நம்முடைய சர்ச்சுடைய கஸ்டம். இன்ஃபேக்ட் வி பிலீவ் இந்த வேர்ட் ஆஃப் காட். ஷபாத் என்பது 7ஆம் நாள் தான், இதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றோம். அப்போது ஒரு தகப்பனா தாயா உன் பிள்ளைகளை இந்த டோர் வழியாக அழைச்சிட்டு போய் நீங்கள் உட்காந்து பைபிளை எடுத்து என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு உலகத்தை காமிக்கணும். யூ ஹாவ் டு ஷோ த வேர்ல்ட். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நல்ல தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் தாயினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வேஸ்ட்டாக போகவே போகாதுங்க. ஒரு நாளும் வேஸ்ட்டாக போகாது. நிச்சயமாய் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கும். உண்மைதான், எங்கள் அப்பாவோட சைட் ரொம்ப நேரோவோட சைட்டாக இருக்குது. எங்கள் அம்மாவோட பார்வையெல்லாம் ரொம்ப குறுகுனதாக இருக்கும். உண்மைதான்மா. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ மனசில் நினைக்கிறது சரிதான். அவங்க ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறாங்க பாஸ்டர். ஆமாம், விண்டோ வழியில், ஜன்னல் வழியில் நம்ம உலகத்தை பார்த்தோம்னா நேரோவாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. மொட்டை மாடியில் போய் நின்று பார்த்தேன்னா எல்லாமே பெருசாக தெரியும். ஜன்னல் வழியில் நின்று பார்த்தா கொஞ்சமாக தான் தெரியும். நம்ம போய் மொட்டை மாடியில் நின்னோம்னா என்ன ஆமென், யாருக்கும் உரைக்கிற மாதிரி இருக்கா? ஹல்லேலூயா. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ கெட்டு போவதற்கு காரணமே மொட்டை மாடி தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ பேரண்ட்ஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய பிள்ளைகளை இயேசு என்கிற வாசல் வழியாக அழைத்து சென்று ஆமென் ஜன்னல் வழியாக உலகத்தை என்ன செய்யுங்க? அவங்களுக்கு காண்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நம்புகிறேன். 6வது கட்டளை, 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். கொலை செய்யாதிருப்பாயாக. ஒரு தகப்பனும் தாயும் ஒரு ஃபேமிலியில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஜன்னல் வழியாக, அதான் சொசைட்டி, அதான் சமுதாயம். ஆமென். கர்த்தர் இந்த சமுதாயத்தில் உன்னை எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைங்க, ஈசாக்கினுடைய பிள்ளைங்க, யாக்கோபோட பிள்ளைங்க. ஆமென். நாம் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சொசைட்டிக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கணும். ஆகவே நீ இந்த சொசைட்டி என்ன செய்யாத? கொன்றாதாங்கிறார். ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு என்ன அர்த்தம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? மிகப்பெரிய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க போகிறார். ஆமென். கானானை கொடுக்க போகிறார். அப்போது நான் கொடுக்குற தேசம், ஆமென், உனக்கு இலவசமாக கொடுக்குற அந்த தேசத்தை, அந்த சமுதாயத்தை நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஆமென். அஃப்கோர்ஸ் இதை நம்ம கொலை செய்வதற்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அல்லது கோபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த கட்டளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்கிறார்? உன் சகோதரன் மேல் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் கொலை செய்கிறதற்கு சமம்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியை பற்றி நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, ஐ மீன், டீச் யுவர் கிட்ஸ் டு லவ் த சொசைட்டி. உடைய குழந்தைகள் எதை கற்றுக் கொடுங்க? சமுதாயத்தை நேசிக்க கற்றுக் கொடுங்க, ஜனங்களை நேசிக்க கற்றுக் கொடுங்க. ஆமென். சக மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுங்க, மரங்களை நட கற்றுக் கொடுங்க. ஓகே,
நான் சொல்கிறது புரியுதா? இன்ஃபேக்ட் ஒரு மரத்தை வெட்டி கீழே வீழ்த்துறதும் என்னதான், ஒரு கொலை தான் இல்லையா? இன்றைக்கி பார்க்குறோம், மழை இல்லாத நிலையில் நம்ம இருக்கிறோம், போதிய அளவு மழை பெய்யலை. காரணம் என்ன? மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன, காடுகள் அழிக்கப்பட்டன. சம்டைம்ஸ் இளம் வாலிபர்கள் இன்றைக்கி நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில், இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமுடையவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. ஐ ரியல் அப்ரிஷியேட் தெம். ஸோ வாட் யூ டூயிங் இஸ் யூ ஆர் லவ்விங் த சொசைட்டி இல்லையா? சபைனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபையை கர்த்தர் இந்த சமுதாயத்தில் வைத்திருக்க காரணம் சமுதாயத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, சமுதாயத்தோடு நீங்கள் மிங்கிள் ஆகக்கூடாது, நீ கலக்கக்கூடாது, நீ என்ன செய்யணும், நீ உன்னை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று. வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் சமுதாயத்தினால தீட்டுப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, சமுதாயத்தை நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுனால அந்த இடம் உங்களை தீட்டுப்படுத்த போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் அந்த இடத்தை பரிசுத்தமாக்குறீங்க என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பட் பல இடங்களில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, மற்றவர்களோடு பழகக்கூடாது, பேசக்கூடாது, அந்த விசேஷத்துக்கு போகக்கூடாது, இதுக்கு வரக்கூடாது. என்னன்னா, தீட்டான், தொட்டா தீட்டு, நடந்தா தீட்டு, போனா தீட்டு, வந்தா தீட்டு. நோ 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 நோ. உங்கள் நிமித்தமாக அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். யூ ஆர் பிளெஸிங் டு திஸ் சொசைட்டி. ஆபிரகாம் கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடம் முற்றிலுமாய் விக்கிரக ஆராதனையால் நிறைந்த இடம். இன்றைக்கு இஸ்ரேலில் ஒரு விக்கிரகம் இல்லாதபடி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், பண்ணியிருக்கிறார். ஒரு நாளில் மேற்கிலிருந்து கிழக்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுடைய மேடைகள் இருந்த பூமி இஸ்ரேலாக்கும் இன்றைக்கு ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு தேசமாய் மாறி இருக்கிறது. ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளும் அந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். You are called to bless this society. Bless this society. ஸோ எந்த விதத்திலேயாகிலும் நீங்களும் நானும் இந்த சொசைட்டியை கொலை பண்ணுறோம்னா நிறுத்திக்கோங்க. ஆமென். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது காரி தூணு ரோட்டில் துப்புறான்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது, நீ ரட்சிக்கப்படவே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். அம்மேன் ஸ்தோத்திரம். அம்மேன் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படி பேப்பரை விட்டு எரிஞ்சிட்டு போகிற ஆளாக இருந்தால் யூ ஆர் நாட் அட் ஆல் அ கிறிஸ்டியன். இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? எஸ், கர்த்தர் இந்த சமுதாயத்துக்கு ஒன்று ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். யூ ஹேவ் டு கீப் த சொசைட்டி கிளீன். இட் மேட்டர்ஸ். ஆமென். தேவன் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தா எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறீங்க. பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பிசாசுடையதல்ல. இன்னைக்கு தற்காலிகமாக அதை ஆண்டு கொண்டிருக்கிறான். பட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இட் பிலாங்ஸ் டு காட். சொசைட்டியை கொலை பண்ணாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. Do not commit adultery. மன்னிக்கும், 6வது நான் சொல்ல வந்த லெட்டரை மறந்துட்டேன். நெயில், ஆணி. ஆமாம், வாவ் என்கிற லெட்டர். வாவ், எல்லாரும் சொல்லுங்க என்னது? வாவ். வாவ் என்கிற லெட்டர் which is ஆணி. ஆமென். ஆமாம், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 7வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதனுடைய லெட்டர் ஜாயின் அப்படின்ற வெப்பன். அதை பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு அருவாள் மாதிரி இருக்கும். வெப்பன் அர்த்தம். வெப்பன். ஹல்லேலூயா. வெப்பன். என்ன சொல்கிறார்? நம்ம பார்த்து வர பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். டு நாட் கமிட் அடல்டரி அப்படின்னா, சி, நான் உனக்கு கொடுக்குற இந்த சமுதாயம், உனக்கு கொடுக்குற குடும்பம், இந்த குடும்பம் தான் உனக்கு சமுதாயத்தை காமிக்க போகுது. சமுதாயத்தை நீ பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் சமுதாயம் உனக்கு நல்ல பொண்ணாக கொடுக்கும். ஹல்லேலூயா. உண்மைதானே? ரைட். நீ இந்த சமுதாயத்தின் மேலே, சொசைட்டின் மேலே நீ அக்கறை உள்ளவனாக இருந்தேன்னா, அம்மேன் ஒருவேளை பொண்ணாக இருந்தால் நல்ல பையனை இந்த சமுதாயம் கொடுக்கும். நீ பையனாக இருந்தால் நல்ல பொண்ணு இந்த சமுதாயம் உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். ஹல்லேலூயா. Right? If you do not destroy the society will give you a good spouse. Amen. Amen. Who is a spouse? She is a weapon. Hallelujah. Amen. Who is a spouse? She is a weapon. எத்தனை பேருக்கு தெரியும் மனைவி ஒரு வெப்பன்?
ஹalleluya. Thank you Jesus. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்று வரும்பொழுது ஸ்ட்ராங்கானது யார் தெரியுமா? மனைவி தான். ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஹalleluya. Thank you Jesus. கவனிங்க, ஒரு ஆண் மண்ணினால் செய்யப்படுறார். ஆனால் ஒரு பெண்ணை ஆண்டவர், ஒரு மனைவியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஆணினுடைய விலாயலம்லேருந்து என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். இந்த சப்ஜெக்டில் போனால் நான் வெளியிலே வர முடியாது. பட் வாட் இட் மீன்ஸ், ஷீ இஸ் ஸ்ட்ராங். ஷீ இஸ் ஸ்ட்ராங். அதாவது இந்த வேர்டு எஸ்ஸர், அந்த வேர்டு எஸ்ஸர்ன்ற வேர்டு எது குறிக்கிறது? நாங்கள் ஆதியாமத்தில் வரக்கூடிய வேர்டு ஏற்ற துணைன்ற வேர்டு வருது இல்லையா? ஏற்ற துணைன்ற வேர்டு ஹீப்ரூவில் எஸ்ஸர் அப்படின்னு வரும். இஇசட்இஆர். எஸ்ஸர் அப்படின்னா சரவுண்டுன்னு அர்த்தம். சரவுண்டு, சூழ்ந்திருக்க. ஆமென். ரைட். யா, விமன் இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு விமன் மெசேஜ் போடு, நீங்கள் போடுவீங்க. கவனிங்க, ஆமென். எஸ்ஸர், ஏற்ற துணை என்றால் எஸ்ஸர். எஸ்ஸர், எவன் எஸ்ஸர். எவன்னா கல், எஸ்ஸர்னா சரவுண்டு. எபினேசர் இருக்கு இல்லையா? எபினேசரே பாடுறோம் இல்லையா? எபினேசர், அது ஹீப்ரூவில் எவன் எஸ்ஸர். எவன் எஸ்ஸர். எவன்னா கல், எஸ்ஸர்னா சரவுண்டு. எபினேசர்னா ஆமென் ஒரு மதிலாய், கற்கள் நிறைந்த மதிலாய் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்னு அர்த்தம். ஏற்ற துணையை மனிதனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது நல்ல பாதுகாப்பை கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஷீ இஸ் த ஒன் ப்ரொடெக்ட்ஸ் மேன். ஒரு நல்ல மனைவி இல்லைன்னா ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஹalleluya. நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் எங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனே யார் தான்? மை ஒய்ஃப். ஹalleluya. ஷீ இஸ் மை வெப்பன். ஆமென். அழகாக ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், ஒய்ஃப்ன்றது ஆமென் வெப்பன் இன்வென்டட் ஃபார் எவர். ஒய்ஃபா என்னவா? வெப்பன் இன்வென்டட் ஃபார் எவர். ஷீ இஸ் அ குட் வெப்பன். ஸோ நீங்கள் எப்படி அந்த வெப்பனை பயன்படுத்துறீங்கன்றது அது உங்கள் கையில் இருக்குது. ஹalleluya. ஆமென். எய்தர் சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து கர்த்தர் கொடுக்குற இந்த மனைவி, ஷீ இஸ் அ குட் வெப்பன். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். மேபி அந்த லெட்டர் 7 அழகாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆகவே டு நாட் கமிட் அடல்டரி என்று வரும்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம நேசிக்கணும். we need to love the women. ஆமென். in a right perspective. hallelujah. இதெல்லாமே அன்பை பற்றியதான். நான் ஏன் கொலை செய்யலைன்னா பிகாஸ் ஐ லவ் த சொசைட்டி. ஐ லவ் எவ்ரி ஒன். நான் ஏன் ஆமென் தீய எண்ணங்கள், வேசித்தனமான எண்ணங்கள், விபச்சாரங்களை நான் செய்யறதில்ல என்ன? பிகாஸ் ஐ லவ் மை ஒய்ஃப். அட் த சேம் டைம் ஐ லவ் மை சிஸ்டர்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் அன்பின் பிரமாணம். இதெல்லாம் அன்பின் பிரமாணம் என்பதை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சோஃபார் நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். 8, 9, 10, 10 நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து நாம் தியானிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு பைபிள் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. 10 கட்டளைகளில் மாத்திரம் இல்லைம்மா. ஆமென். நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில அழகான பிரின்சிபல்ஸையும் பார்ப்போம். நமக்கு டைம் இருந்தால் பார்ப்போம். நிறைய அன்பின் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்ன சீனாய் உடன்படிக்கை தோற்றுப்போக ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். ஆனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், சீனாய் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய கட்டளைகளோ கற்பனைகளோ இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் மாறலை. அது அப்படியே நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்கள் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கீழ்ப்படிய மனதில்லாது போனதுனால, அர்ப்பணிக்கிற இருதயம் இல்லாமல் போனதுனால, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ப்ராப்ளம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போட்டதனுடைய விளைவு, நீர் புதிதாக ஒரு உடன்படிக்கையை எங்களோடு ஏற்படுத்த ஆண்டவரே சித்தமாயிற்று. இன்றைக்கி புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கடின மனதுள்ளவர்களாக, நம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களாக இல்லாதபடி நேசிக்க உதவி செய்யும்.
அவர்களுக்கு அருளப்படாத பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் உண்மையாக இருக்க கிருபைதார். என்னோடு இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னிலிருந்து ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒரு சேஞ்ச் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம். God bless you. God bless you. God bless you.